गजाननम् गजाननम् भूतगणादिसेवितम् भूतगणादिसेवितम् कपित्थजम्बू कपित्थजम्बो फलसारभक्षितम् फलसारभक्षितम् उमासुतम् उमासुतम् शोकविनाशकारणम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वति नमस्तुभ्यम् सरस्वती नमस्तुभ्यम् वरदे कामरूपिणि वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः ॐ नमः शुक्रबृहस्पतिभ्यां नमः शुक्रबृहस्पतिभ्यां இன்னைக்கு ஆடி மாசம் கிருஷ்ணபக்ஷம் சப்தமி, ரேவதி நட்சத்திரம், தட்சிணாயனம் இன்னையிலிருந்து தொடங்குது. தேவர்களுடைய இரவு தொடங்குது. இனி 6 மாசத்துக்கு தேவர்கள் தூங்க போறாங்க. கார்த்திகை மார்கழியில அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். அதனால அந்த நேரத்துல நாம எல்லாம் நிறைய தெய்வீக வழிபாடு, காலையில எழும்பி திருவாதிரை எல்லாம் கொண்டாடி, திருப்பாவை திருப்பாவை எல்லாம் கொண்டாடி நம்ம போன வகுப்புல தங்கம், தங்கத்தினுடைய மதிப்பு குறைந்த, தூய்மை இல்லாத வெரைட்டி, அதை எப்படி தூய்மை ஆக்குறது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இதுல காரியம், சீசா, லெட்டு, அதனுடைய இது பத்தி பார்த்தோம். இன்னைக்கு உங்களுக்கு கூட லெட்டு பத்தி ஒரு இது அனுப்பியிருந்தேன். லெட் காயின், ஆயிரக்கணக்கான காரிய நாணயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒண்ணு. அது சுமார் பொது ஆண்டு 300ல, அதாவது சாணக்கியர் காலத்துக்கு பிறகு உள்ள நாணயங்கள், காரிய நாணயங்கள் புழக்கத்துல இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு, நம்ம ஏற்கனவே படிச்சோம். காரிய கலப்புள்ள நாணயங்கள்லாம் படிச்சோம். காரிய நாணயங்களே கிடைச்சதாட்டு ஒரு செய்தி பார்த்தேன், அதை உங்களுக்கு அனுப்பினேன். இப்ப இதுல தங்கத்தினுடைய
தூய்மை இல்லாம கிடைச்சிருந்ததுன்னா அதை தூய்மைப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல பல விதமான முறைகளும் பார்த்தோம். குடம் போடுறது பல விதங்கள். அடுத்தது வெள்ளி அது எங்கெங்க இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது அதிகரணம், 13வது பிரகரணம், 10வது வாக்கியம். துத்த உத்கதம் கௌடிகம் காம்புகம் சாக்கிரவாலிகம், இப்படி 4 இடத்துல இருந்து வெள்ளி கிடைக்கலாம். இனி அதனுடைய தரம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முன்னாடி நாம தொடக்கத்துல படிச்சோம். ராஜா பத்தி படிக்கும்போது அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் நல்லா பார்க்கணும், கண்ணால சுத்தம் பண்ணணும், அக்ஷி சோதகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்தது. அதாவது கண்ணாலேயே நிறைய விஷயங்கள் பழைய காலத்துல தீர்மானிச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ராஜாவுக்கு சாப்பாட்டுல அதற்கு நல்ல கண்ணால பரிசோதிச்சு பார்க்கணும், அது நிறம், அது மாதிரி அதனுடைய மனம், இதெல்லாம் வச்சு விஷத்தை கண்டுபிடிக்கிறது. இப்படி நம்முடைய 5 புலன்களை பயன்படுத்தியே நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான திறமைகள் பழைய காலத்து மக்கள்கிட்ட இருந்திருக்கு. அதுல ஒண்ணு இந்த தங்கம் வெள்ளி, அதை பார்த்தே அதனுடைய குணத்தை முடிவு பண்றது. மாடு வாங்குறதெல்லாம் கூட அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. மாப்பிள்ளை பொண்ணு பாக்குறதுல கூட அப்படியெல்லாம் இருக்கலாம். இப்போ வெள்ளி, சிறந்த வெள்ளி எது அப்படின்னு 11வது வாக்கியத்துல இருக்கு. ஸ்வேதம் ஸ்வேதம் ஸ்னிக்தம், ஸ்னிக்தம் இதுல எல்லாம் கமா போட்டுக்கலாம். மிருது மிருது ச சிரேஷ்டம் ச சிரேஷ்டம். Sitam means oppression, tyranny, injustice, or outrage in Urdu and Hindi. ஸ்வேதம்னா வெள்ளை, ஸ்னிக்தம் அப்படின்னா கொஞ்சம் பிசுபிசுப்பா வழுவழுப்பா இருக்கிறது. மிருது மென்மையா இருக்கிறது. நல்ல வெள்ளியினுடைய அடையாளங்கள் இந்த 3. ஸ்வேதம் 1, ஸ்னிக்தம் 2, மிருது 3. இந்த 3 குணமும் இருந்தா அது சிறந்த வெள்ளி. பண்டிதமணி வெண்மையும் வழுவழுப்பும் மென்மைத்தன்மையும் உடையது, சிறந்ததாகும். சிறந்த வகை வெள்ளி. Silver, which is white, glossy and ductile, is the best, and that which is of the reverse quality is அடுத்த வரி பெஸ்ட் மட்டும் பார்ப்போம். தமிழ் வெண்மையாக மிருதுவாக வழுவழுப்பாக இருக்கும் வெள்ளி சிறந்தது. விபர்யே விபர்யே ஸ்போடனம் ஸ்போடனம் ச ச துஷ்டம் துஷ்டம். சிரேஷ்டம் சொல்லிட்டு துஷ்டம் ஆகாத வெள்ளி, மதிப்பு குறைஞ்ச வெள்ளி.
விபர்யே இதுக்கு மாறி இருந்தால் அது தரம் குறைஞ்சது. ஸ்போட்டனம் ஸ்போட்டனம் அப்படிங்கிறது நம்ம நாட்டுல சிருஷ்டி கொள்கை, உலகம் எப்படி தோன்றிச்சது அப்படின்னு இன்னைக்கு சயின்டிஸ்ட் நிறைய தியரி வச்சிருக்காங்க. அத மாதிரி நம்ம நாட்டிலையும் நிறைய தியரிகள் இருந்தது. அதுல ஒண்ணு ஸ்போட்டவாதம். ஸ்போட்டவாதம் அப்படிங்கிறது ஒலியிலிருந்து உலகம் தோன்றியது, சப்தத்திலிருந்து உலகம் தோன்றியது அப்படிங்கிறது ஸ்போட்டவாதம். பாணினி அதெல்லாம் சம்பந்தப்படுத்தி அது வரும், இலக்கணம் சம்பந்தப்பட்டெல்லாம் வரும். இங்க விபர்யே அப்படிங்கிறது விபர்யம் இல்ல, அதனால அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. விபர்யே மாறாக இருந்தாலும் அது ஒரு இது, கமா போட்டுக்கலாம். ஸ்போட்டனம் வெடிக்கிறது, நம்ம பட்டாசு பட்டக்குன்னு சொல்றோமே, ஸ்போட்டனம்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை பட்டக்கு அப்படிங்கிற மாதிரி, பட்டாசு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தரக்கூடியது. வெடிக்கிறது, கொட்டுறது. அப்படி வெடிக்கிறதா இருந்தாலும் அது நல்ல தரம் உள்ளது இல்லை அப்படின்னு வரணும். அப்படி ஆங்கிலத்துல சொல்லல, தமிழ் இவற்றின் மாறுபட்டு சிதறுபட்டு இருப்பது தாழ்ந்ததாகும். இங்க சிதறுபட்டு இருப்பது பொடி பொடியா இருக்கிறதுங்கிற அர்த்தத்தை எடுத்திருக்காங்க. ஆங்கிலம் அந்த ஸ்போட்டனம் அப்படிங்கிறத மொழிபெயர்க்க விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரிண்டிங் மிஸ்டேக் ஏதாவது. which is and that which is of the world's quality is bad. விபர்யேங்கிற அர்த்தம் மட்டும் வந்திருக்கு, இந்த ஸ்போட்டனம் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல வரல. தமிழ் பின்னமாகி போனாலோ துண்டுகளாகி போனாலோ அது சிறந்ததல்ல. பின்னமாகி போனாலோவா? ஆமா, ரெண்டு சுழியின் மாகி போனாலோ. அடுத்தது துண்டுகளாகி போனாலோ. பொதுவா அந்த பின்னம் துண்டுகள் ரெண்டுமே ஓரளவுல ஒரே மாதிரி அர்த்தம் தான். ஒரு பின்னம் அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் தமிழ்ல எடுப்போம், குறைவுபடுறது. இப்போ ஒரு விரல் இல்ல, கண்ணு தெரியல, கால் இல்ல, இந்த மாதிரி இருக்கிறது ஊனப்படுறதுக்கு பின்னம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தமிழ்ல எடுக்கிறது உண்டு. மற்றபடி பின்னம் அப்படிங்கிறது துண்டுகள், பொடிகள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தான். சரி, இருக்கட்டும். இந்த ஸ்போட அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கூட எங்கேயோ வந்திருக்குன்னு எனக்கு பார்த்த ஞாபகம். அங்க நம்ம பார்ப்போம், எங்க வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியுதா பார்ப்போம். இல்ல, வந்தது மாதிரி தெரியல.
அடுத்தது 13. தத்து 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 சீச சதுர்பாகேன சீச சதுர்பாகேன சோதயேத். சோதயேத். அத தத்துங்கிறது இந்த இடத்துல தத் சீச அத காம்பவுண்டா எடுத்துக்கணும். தத்து தனி வார்த்தையா எடுத்த அவரோட சரி வராது. அல்லது தத்து தனி செகண்ட் கேஸா எடுத்துக்கணும். தத்துங்கிறது ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ் ரெண்டுமே தத்து தான் வரும். இங்க நாம செகண்ட் கேஸா எடுத்துக்கணும். தத்துன்னா அதை, அதுன்னு எடுக்காம அதை. சேர்த்து எழுத முடிஞ்சனால சேர்த்து எழுதியிருக்காங்க. நியாயமா அது 2 வார்த்தை. சீச சதுர்பாகேன லெட்டு காரியம் அதனுடைய சதுர்பாகேன. ஏற்கனவே நம்ம தங்கத்திலையும் கூட அதை பார்த்தோம்னு நினைக்கிறேன். சோதையே சுத்தம் பண்ணணும், குடம் போடணும். ஆறாவது வாக்கியத்துல தத்து ஏன அப்பிராப்தகம் தத் சதுர்குணேன சீசேன சோதயேத். அங்க 4 பங்கு காரியம், 4 மடங்கு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இங்க சதுர்பாகேனன்னு சொல்லியிருக்கு. 4ல் 1 பங்கு அப்படின்னு அர்த்தம் எடுக்கிறதுக்கான ஒரு துவனி இருக்கு. 4ல் 1 பங்கு வெள்ளியால சுத்தம் பண்ணணும். இந்த சதுர்பாகம் அப்படிங்கிறதுனால, சதுர்குணம்னு வராததுனால நான் அப்படி இது பண்றேன். ஆனா தமிழ் இதனை 4 மடங்கு ஈயத்தால் தூயதாக்கல் வேண்டும். இதனைங்கிறது இந்த இடத்துல இந்த தாழ்ந்த வெள்ளியை ஈயத்தோட கலந்து அந்த தூய்மையின்மை போகிற வரைக்கும் நெருப்புல காய்ச்சணும். அப்படி காய்ச்சினா அது தூய்மையாகும் அப்படிங்கிறது. இதுல விபர்யே அப்படின்னு இதுக்கு முந்தின வரியில சொல்லி இருக்கிறதுக்கு விபர்யம் என்னன்னா வெள்ளைக்கு பதிலா கருப்பு இருக்கிறது. அடுத்தது வழவழப்புக்கு பதிலா சொரசொரப்பு இருக்கிறது. மிருதுவுக்கு பதிலா வன்மை ஹார்டா இருக்கிறது. அந்த 3 நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அங்க 3 அர்த்தம் நல்லதுக்கு சொன்னாரு. அந்த 3க்கும் மாறி இருக்கிறது. கருப்பா இருக்கிறது, சொரசொரப்பா இருக்கிறது, ஹார்டா இருக்கிறது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். இங்க 4 மடங்கு அப்படிங்கிறது தான் தமிழ்ல மொழிபெயர்ப்புல வந்திருக்கு. சதுர்பாகம்ங்கிறத 4 மடங்குன்னு தான் எடுத்திருக்காங்க. ஆங்கிலம் impure silver shall be heated with lead of 1/4. இவங்க 4ல் 1 பங்குன்னு எடுத்திருக்காங்க. The quantity of the impurity. இதுக்கு முன்னாடி சில இடங்கள்ல இந்த சதுர்பாகம்னு சொன்னா ஒரு அர்த்தம், சதுர்குணம்னு சொன்னா ஒரு அர்த்தம் அப்படித்தான் வந்திருக்கு. அந்த ட்ரெடிஷன்ல பார்த்தா 1/4 அப்படி 4ல் 1 பங்குங்கிறது தான் சரியான மொழிபெயர்ப்பா இருக்கும். உங்க தமிழ் என்ன சொல்லுது? அத்தகைய வெள்ளியை 4ல் 1 பங்கு ஈயத்தால் சுத்தம் செய்ய வேண்டும். தங்கத்துல அந்த அசுத்தம் எவ்வளவோ அதுக்கு 4 மடங்கு ஈயம் சேர்க்கணுங்கிற மாதிரி பார்த்தோம்.
இங்க வெள்ளியில 4ல் ஒரு பங்கு அப்படின்னு வேணா புரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு சின்ன வித்தியாசம் வேணா புரிஞ்சுக்கலாம். அசுத்தத்துல 4ல் ஒரு பங்கு இல்ல, வெள்ளியில 4ல் ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரிக்கு இந்த அறிவு இருக்கணும், மந்திரிக்கு இருக்கணும், ராஜாவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி துண்டுச்சிட்டு பார்த்து கூட படிக்க தெரியாதாலும் இருக்க முடியாது. இப்ப சாணக்கியர் இதெல்லாம் எழுதுறாரு. அப்போ அவருக்கு இதை பத்தி இவ்வளவு டீட்டெயில் தெரிஞ்சிருக்கு. ஒரு மண்டைக்குள்ள ஒரு ராஜா இந்த ராஜ்யத்துல பொறுப்புல வரணும் அப்படின்னா எவ்வளவுக்கு அவங்க தன்னுடைய அறிவை வளர்த்துக்கணும். இது ரொம்ப முதலே சொல்லிட்டாரு. கல்வி அங்கேயே எவ்வளவு விஷயங்களை கத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கறது சொல்லிட்டார். அதுக்குள்ள இதெல்லாம் கூட அடக்கம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அங்க டீட்டெயிலா சொல்லல. இந்த மாதிரி மைன்யூட் விஷயங்கள் இப்ப இதெல்லாம் வந்து படிச்சா கூட வராது, பிராக்டிஸ் வேணும். நீங்க வந்து பல விதமான தங்கத்தை பார்த்து பயிற்சி பண்ணாதான் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இதுதான் செம்பருத்தி, இதுதான் ரோஜா அப்படின்னு சொன்னா 2வது தடவை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வராது, புரிஞ்சுவிட முடியாது. திருப்பி 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 அதுல பயிற்சி இருந்தா தான் பார்த்த உடனே அதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ அதுவும் இருந்திருக்கும். கல்வி மட்டும் இல்ல, பயிற்சியும் இருந்திருக்கும். இவ்வளவு திறமசாலிகளை தான் ராஜா வேலைக்கும் எடுக்கணும். வேலைக்கு எடுக்கிறத பத்தி ஒரு சாப்டர் கழிஞ்சு போச்சுது. இப்போ 14 வாக்கியம். உத்கத சூலிகம். உத்கத சூலிகம். அது கம்மா வேணா போட்டுக்கலாம். அச்சம். அச்சம். பிராஜிஷ்ணு. பிராஜிஷ்ணு. ததி வர்ணம் ச. ததி வர்ணம் ச. சுத்தம். சுத்தம். தூய்மையானா அது எப்படி இருக்கும்? காரியம் சேர்த்து சூடாக்குறோம். சூடாக்கும் போது அது எப்படி தூய்மையாச்சுன்னு கண்டுபிடிப்பீங்க? கெமிஸ்ட்ரி பாடம் போயிட்டு இருக்கு இப்போ. அந்த காலத்து கெமிஸ்ட்ரி வேணா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிக்கலாம். உத்கத சூலிகம் அப்படிங்கிறது அதாவது கொப்பளிக்கிறது, குமிழி வர்றது. இப்ப நம்ம பப்படத்தை, நம்ம ஊர்ல பப்படம், நம்ம ஊர் பப்படம், அப்பளம் இல்ல பப்படம். பப்படத்தை எண்ணெயில போட்டோம்னா அது அப்படியே பொள்ளி வரும். பூரி சொல்லலாம், பூரிய போட்டா பொள்ளி வரும். அந்த மாதிரி பொள்ளி வர்றதுக்கு உத்கத. சூலிகம் அப்படிங்கிறது மலையாளத்துல நெய்யப்பம்னு சொல்லியிருக்காங்க. உத்கத சோழிங்கன்னா குமிழி அடிச்சு வர்றது, பொள்ளி வர்றது, கொப்பளமா வர்றது, அந்த மாதிரி உத்கத சூலிகம். அச்சம். அச்சம் அப்படிங்கிறது அதுல இருந்தா சொச்சம், சொச்ச பாரத்தெல்லாம் வந்திருக்கணும். தூய்மையான, வெண்மையான. பிராஜிஷ்ணு நல்ல பிரகாசம் வர்றது. ஏற்கனவே இந்த வார்த்தை பார்த்திருக்கிறோம். பிரகாசமா இருக்கிறது. ததி வர்ணம் நல்ல தயிர் மாதிரி வெண்மையா இருக்கிறது. இப்படி எல்லாம் இருந்தா சுத்தமாயிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். இதுல ஒரு டாபிக் முடியுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். வெள்ளி டாபிக் இங்க முடியுது. அடுத்தது டச் ஸ்டோன், அதாவது குவாலிட்டி
என்ன சொல்லுவாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல், டச் ஸ்டோன் ஒரே கல்ல வச்சு அல்லது அது மாதிரிப்பட்ட முறைகளால தங்கத்தினுடைய தரத்தை மாற்று நிர்ணயிக்கிறது அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. பத்தரை மாத்து தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்து குறைஞ்சது அப்படின்னா குவாலிட்டி குறைஞ்சது. மாற்று அப்படிங்கிறது நம்ம ஊர் பாஷை. அந்த விஷயத்துக்குள்ள போகுது. பண்டிதமணி, மேற்குமிழி தோன்றல், தெளிவு, ஒளியுடைமை, தயிர் வண்ணம் என்னும் இக்குணங்கள் தூய்மையின் இலக்கணமாகும். கலப்பு வெள்ளியை நம்ம உருக்கும் போது இந்த குணமெல்லாம் வந்ததுன்னா அது தூய்மை ஆயிற்று. இப்படி வர்றது வரைக்கும் காரியம் வச்சு சூடாக்கிட்டே இருக்கணும், அதாவது புடம் போடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆங்கிலம். That which becomes full of globules, white, glowing, and of the color of curd is pure. தமிழ். மேற்புறத்தில் குழிகளோடு தெளிவாக ஒளியோடு தயிர் நிறத்தில் இருக்கும் வெள்ளி சுத்தமானது. நமக்கு குழிகளோடுன்னு போட்டாங்க. குமிழினா வேற, குழினா வேற. சாமி குமிழி தான் நினைக்கிறேன் சாமி. அது அது லேசா அழிஞ்சிருக்கு. சரி சரி, குமிழிகளோடு தான் சாமி. இப்போ 15 டாபிக் மாறுது. சுத்தஸ்ய சுத்தஸ்ய ஏகஹ ஏகஹ ஹாரித்ரஸ்ய ஹாரித்ரஸ்ய சுவர்ணஹ வர்ணகஹ ஸ்வர்ணஹ வர்ணகஹ. சுவர்ணஹ அப்படிங்கிறது ஸ்வர்ணோ அப்படின்னு மாறுது. விசர்க்கம் அதுக்கு பிறகு வல்லின எழுத்து வராததுனால ஓன்னு மாறுது. அக விசர்க்கம்ங்கிறனால ஓன்னு மாறுது. சுத்தஸ்ய ஹாரித்ரஸ்ய அது ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கணும். ஏகோ சுவர்ணக வர்ண, ஏகஹ ஸ்வர்ணக வர்ணகஹ இதெல்லாம் சேர்த்து பார்த்துக்கணும். அதாவது அந்த ஒரே கல்லுல எப்படி உரைச்சு பார்ப்பாங்கன்னு நாம பார்த்தது இல்ல. செத்தாதான் சுடுகாடு தெரியும். ஆனா இதுல போட்டிருக்கிறத நாம புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, ஒரு கல் இருக்கும், அந்த கல்லுல மேல ஒரு வரை, அதாவது ஒரிஜினல் தங்கம் வச்சு ஒரு வரை, அதுக்கப்புறம் அதுல உள்ள குவாலிட்டி குறைவை வச்சு 16 வரை, 16 ஒண்ணும் 17 வரை. இது வந்து நமக்கு மாடல் பேன். அப்புறம் எதை நம்ம டெஸ்ட் பண்ணணுமோ அதை அதுக்கு பக்கத்துல உரசணும். உரசிட்டு இந்த 17 இது வரையில எந்த வரையோட அது மேட்ச் ஆகுது. இங்கேயும் கண்ணு ரொம்ப முக்கியம். கண்ணு நல்லா வேலை செய்தா தான் இதெல்லாம் வேலை நடக்கும். எதுல மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அந்த குவாலிட்டியில அந்த தங்கம் இருக்கு அப்படின்னு. முதல் வரையா இருந்தா நல்ல பியூர் குவாலிட்டி, அப்புறம் கீழே வர 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 அந்த பியூரிட்டி குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு கணிப்பாங்க போல. என்னோட எழுதியிருக்கிற விதம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. கொல்லம் பட்டறைக்கெல்லாம் போயிருக்கோம், எப்படி உரசி பார்க்காங்கன்னு பார்த்தது இல்லை.
அதாவது ஏகக வர்ணக்கக முதல் வரை, இது பிரதம வர்ணக்ககன்னு அர்த்தம் எடுத்தாலும் தப்பு இல்ல, ஒரு வரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏகக வர்ணக்கக சொர்ணக அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது முதல் வரி தூய்மையான பொன்னுடையதா இருக்கணும். சுவர்ணம் அப்படிங்கிறது தூய்மையான பொன். சு நல்ல அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. வர்ணம்னா நிறம் அப்படின்னு அர்த்தம். அந்த நிறம் எப்படி இருக்கும்னா சுத்தசிய ஹரித்ரசிய, நல்ல தூய்மையான மஞ்சள். ஹரித்ரம்னா மஞ்சள், ஹாரித்ரம் அப்படின்னாலும் மஞ்சள். தூய்மையான மஞ்சள் நிறம் உள்ளது தூய்மையான பொன்னை, தங்கத்தை குறிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். பண்டிதமணி, மஞ்சள் துண்டு போன்ற நிறமுடைய பொன், நிறமுடைய தூய பொன் 16 உழுந்த அளவு எடை கொண்டது ஒரு வண்ணக்கமாகும். இது கொஞ்சம் புரிகிறது மாதிரி என ஒரு டீட்டெயில்னு வச்சுக்கோங்க. வண்ணகம் அப்படிங்கிறது இவரு பொற்காசு அப்படின்னு அர்த்தம் எடுத்திருக்காரு. ஆனா நம்ம அதுல புரிஞ்சுக்க வேண்டியது முழுக்க 16 உழுந்தளவு எடையும் பொண்ணுதான், வேற எதுவுமே கலப்பில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 4 உளுந்த அளவு செம்பு, அதுல பாதி 2, அதுல பாதி 1, அதுல பாதி அரை, அதுல பாதி காலை அரைக்கால், இந்த மாதிரி 16 வகையான காயின்ஸ் செய்யலாம் அப்படின்னு காயின் செய்யறத பத்தி, நாணயம் செய்யறத பத்தி இதுல வந்தது. இது வெள்ளியோ காரியமோ செம்போ தங்கத்தோட இந்த மாதிரி ஒரு ரேஷியோல சேர்த்து அதுக்கெல்லாம் பேரும் கொடுத்திருந்தாங்க. என்ன ரூபியம், அப்புறம் சோஷனியா, அது ஒரு பேரு, காஷனியா, ஒரு சனி வரும். எங்க வருதுன்னா 2/12/24 மாச பீஜ உளுந்தளவு, மாச பீஜன உளுந்தளவு வச்சு பணம், அர்த்த பணம், அப்புறம் பாதம் அஷ்டபாகம் இது, அப்புறம் தாமிர ரூபம் வந்து மாசகம், அர்த்த மாசகம், காக்கணி, அர்த்த காக்கணி, இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு பேரெல்லாம் கொடுத்திருந்தாங்க. இதே மாதிரி தங்கத்தோட 24 கேரட் அப்படின்னு இந்த காலத்துல சொல்றாங்க. இந்த காலத்துல கேரட் கணக்குல போகுது. அந்த காலத்துல உளுந்து அளவு எடையில எதை சேர்க்கிறாங்க, எவ்வளவு சேர்க்கிறாங்கிறத பொறுத்து அப்போ இதுக்கு அடுத்தது வரப்போகுது. அதை நான் இன்னும் புரியறதுக்காண்டி இப்பவே சொல்றேன். அப்ப வண்ணகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல தூய்மையான பொன்காசுன்னு எடுத்துக்கிட்டா அதுல 1/4 உளுந்து அளவு
எடை தொடங்கி முறையே கால் வீதமாக 4 உளுந்து அளவு எடை வரை செம்பை பொற்காசில் சேர்த்து அவ்வளவு எடை பொன்னை முறையே எடுத்து விடுவதால் 16 கலப்பு வண்ணகங்களாகும் என்பது கருத்து. கலப்பு வண்ணகம் 16ம் சுத்த வண்ணகம் 1ம் ஆக 17 ஆகும் என்பது. இது அடுத்ததான் வரப்போகுது. இப்போ கால் வச்சு 4 வரும், 4 கால். அதுக்கப்புறம் 4 உளுந்து அளவு வரைக்கும் ஒரு இதுல 4 கால், 4 இதுல 4 கால் வச்சு 16 கால். அப்படி செம்பு தங்கத்தோட சேர்க்க அந்த அளவுக்கு தங்க அளவு குறைஞ்சிட்டே வரும். அப்போ அதுல ஒரு 16 வெரைட்டி கிடைக்கும். முழுக்க தங்கமே இருக்கிறது ஒரு வெரைட்டி, செம்பு கால் உளுந்துல ஆரம்பிச்சு 4 உளுந்து அளவு வரைக்கும் சேர்த்தா அதுல ஒரு 16 வெரைட்டி, மொத்தம் 17 வெரைட்டி அப்படிங்கிறது அடுத்தது சொல்ல போறாரு. அது நம்ம அடுத்த இதுல வரும்போது கூடுதல் பார்ப்போம். இப்போதைக்கு முதல் இதை மட்டும் பார்த்திருக்கோம். When the streak of pure gold made on touchstone is of the color of turmeric, it is termed suvarna. சுவர்ணம், தூய்மையான தங்கம். தமிழ் மஞ்சளை பிளந்தால் நடுவில் காணப்படும் நிறமாக சுத்தமான தங்கம் இருக்கும். அது எப்படி கண்டுபிடிச்சா அதை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஏதாவது உரைகள் அப்படி இருந்திருக்கும். ததஹ ஷுல்ப காக்கணி அதுல காக்கணி உத்தர, அது அவங்க வழக்கமா ஒரு தப்பு பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு தப்பு சம்ஸ்கிருதத்துல நடந்திருக்கு. அவங்க ரொம்ப பழைய காலத்துல இங்கிலீஷ்ல இருந்து ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க, அதனால வரக்கூடிய குழப்பம் அது. உத்தர அபசாரிதா ஆ சதுஹு சீமந்தாத் நம்ம தனியா படிக்கும்போது சீமந்தாத்துன்னு வரும். அடுத்தது ஈ இருக்கிறதுனால சேர்த்து படிச்சா சீமந்தாத்து இத்துன்னு மாறிடும். இதி ஷோடசவர்ணகாஹ ததஹ அதுல இருந்து தொடங்கி ஷுல்ப காக்கணி. ஷுல்பம் அப்படிங்கிறது இடத்தை பொறுத்து வேற வேற அர்த்தங்கள் தந்திருக்கு நமக்கு. அளவிடுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. தாமிரம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். வெள்ளி தாமிரம், தங்கம் அல்லாத பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. எங்க பார்த்திருக்கிறோம்னு சொல்லணும்னா பல இடம் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். ரெண்டு 12:1 சுல்பதாத்து சாஸ்திரம் அப்படின்னு வந்தது. அந்த இடத்துல தங்கம் இல்லாத வெள்ளி தாமரம் போன்றது அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம். 2:13:6 அதுதான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு பிறகும் நிறைய இடங்கள்ல இது வரப்போகுது. அதாவது தங்கத்துக்கு கூட நம்ம வேற ஏதோ ஒண்ணு கலக்குறோம். அது காரியமோ வெள்ளியோ தாமிரமோ, அது அந்தந்த ராஜா அந்தந்த நாட்டு அவருடைய சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்குவார். போல ராஜாக்கள்
வேற வேற அந்த ராஜாக்கள் வந்து வேற வேற சமயங்கள் வேற வேற மாதிரி முடிவுகள் எடுத்திருக்காங்க. பொதுவா செம்பு காசுகள் புழக்கத்துல இருக்கும், அல்லது வெள்ளி காசுகள் புழக்கத்துல இருக்கும். திடீர்னு ஒரு ராஜா வந்து தங்க காசை புழக்கத்துல விட்டுருவாரு. அது அவங்களுடைய செல்வ வளம் அல்லது அவங்க வேற ஏதோ கணக்குகள் மனசுல வச்சுக்கலாம். நம்ம ஆள் வந்து 500 1000 எல்லாம் ஒழிச்சு டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தது மாதிரி இது ஒரு கணக்கு. அப்போ காக்கணி, மாஷம், காக்கணி இதெல்லாம் பணத்தினுடைய பணம், இதெல்லாம் சில நாணயங்களுடைய வேற வேற பெயர்கள். அதுல என்ன கலக்குறாங்கிறத பொறுத்து இங்க காக்கணிங்கிறது நம்ம நாணயம்னு வச்சுக்குவோம். உத்தர அபசாரிதா, இந்த மேல வரைஞ்ச வரைக்கு அடுத்தது வரையணும். எது வரை அப்படின்னா ஆ சதுகு சீமந்தாத், நாலுல ஒரு பங்கு நாலுல ஒரு பங்கா குறைச்சு 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 4 பங்க குறைச்சு 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 அல்லது 1/4 பங்கு குறைச்சு 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 வர போடணும். இப்படி சோடச வர்ணக்காக இப்படி ஒரு 16 வரை கிடைக்கும். இது உரைக்கல்ங்கிறதுனால இந்த வர்ணக்காகங்கிறது நம்ம வரை கோடுகள் அப்படிங்கிறது மாதிரி எடுக்கிறோம். பண்டிதமணி அதன் கண் கால் உழுந்தளவு எடை செம்பு சேர்த்து, எதுக்கு கூட முதல்ல இருக்கிற தூய தங்கத்துக்கு கூட அதுல கால் உளுந்தளவு தங்கத்தை எடுத்துக்கிட்டு கால் உளுந்தளவு செம்பை சேர்க்கணும். அவ்வளவு எடை பொன் எடுக்கப்படல் வேண்டும். இப்ப 100 கிராம் ஒரு 16 கிராம் தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 1 கிராம் தங்கத்தை குறைச்சுக்கிட்டு 1 கிராம் செம்பை சேர்த்துக்கணும். அப்போ மொத்தம் 16 கிராம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு கலப்பு வண்ணகமாகும். இங்கனமே 4 உளுந்தளவு எடை வரை செம்பு சேர்த்து அவ்வளவு எடை வரையுள்ள பொன்னை எடுப்பதால் 16 கலப்பு வண்ணகங்கள் ஆகும். கால் உளுந்து ஒரு உதாரணம் நமக்கு புரியுற மாதிரி 1 கிராம் எடுத்து அந்த அளவுக்கு செம்பு சேர்த்துக்கிறது. கடைசியில என்ன ஆகும்? 1 கிராம்னு சொன்னா குழப்பத்துல வரும். 16 கிராம் தங்கம்னா அதுல 25 மில்லி கிராம் எடுத்து மாத்தணும். அப்படி மாத்தி 25 மாத்தி வரும்போது ஒரு கட்டத்துல 12 கிராம் தங்கமும் 4 கிராம் செம்பும் அப்படிங்கிற வரை கிடைக்கும். அதுதான் ரொம்ப லோயஸ்ட் லேடர் ஆஃப் லைனா இருக்கும். அந்த மாதிரி உரைகள்லாம் முதலே இப்படி வரைச்சு வச்சிருப்பாங்களா இருக்கும், அப்புறம் கம்பேர் பண்ணி பார்த்துக்குவாங்களா இருக்கும் அப்படின்னு நம்ம யூகிக்கணும். When from 1 to 16 kakanis of gold in a suvarna of 16 மாஷகாஸ், இவங்க அந்த பழைய ஞாபகத்தை வச்சுக்கிட்டு அந்த மாஷகம்ங்கிற வார்த்தையை கொண்டு வராங்க. நம்ம 2, 12, 1ல பார்த்தோமா இந்த மாஷகம், அதை கொண்டு வராங்க. இல்ல 2, 12, 24 அதுல அந்த மாஷகம் கணி எல்லாம் வருது. Are replaced from 1 to 16 kakanis of copper, so that the copper is inseparably alloyed with the whole mass of the remaining quantity of gold. The 16 varieties,
இவங்க இங்க நமக்கு புரியறதுக்காக வேண்டி கேரட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கும் அந்த கேரட்ஸ் இந்த கணக்குல தான் மெயின்டைன் பண்றாங்கன்னா நமக்கு தெரியாது. வெள்ளக்காரன் கேரட் என்ன முறையில பண்றாங்கன்னு தெரியாது. ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த பியூரிட்டி ஆஃப் கோல்டு வில் பி ஆப்டைன்ட். கலப்படம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத வேற வேற அளவுல சேர்த்து முன்கூட்டியே வரைச்சு வச்சுக்கிட்டா கொண்டு வாரது எந்த வரைக்கும் பொருந்துங்கிறத வச்சு இவ்வளவு கலப்படம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். இது ஒரு முறை. வேறையும் முறைகள் நம்ம ஆட்கள் வச்சிருக்காங்க. நம்ம ஆட்கள் பெரிய சயின்டிஸ்ட் ஆச்சே, வேறையும் முறை வச்சிருக்காங்க. இப்போதைக்கு உரைகள்ல உரசி பார்க்கறது, டச் ஸ்டோன்ல உரசி பார்க்கறது. தமிழ் இதில் கால் உளுந்து அளவு தாமிரத்தை கலப்பது தொடங்கி இவ்வாறே தாமிர அளவை அரை உளுந்து, முக்கால் உளுந்து எடை கூட்டிக்கொண்டே போய் 4 உளுந்து எடை தாமிரம் கலப்பது வரை மொத்தம் 16 நிறங்கள் தங்கத்துக்கு ஏற்படும். 17 சுவர்ணம் சுவர்ணம் பூர்வம் நிகஸ்ய பூர்வம் நிகஸ்ய பశ్చాத் பశ్చాத் வர்ணிகாம் நிகஷயேத். வர்ணிகாம் நிகஷயேத். இந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் படி ஏக வர்ணகனா முதல் குவாலிட்டி, அடுத்து செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, 17 குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சுத்தமானது, அப்புறம் 16 கலர்ஃபுல் உள்ளது. இந்த வர்ணக்கக அப்படிங்கிறது நாணயங்கள்னு எடுத்துக்கலாம், அல்லது தரம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி 17 வெரைட்டி பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, சுவர்ணம் பூர்வம் நிகசிய, ஒரே கல்ல முதல்ல அந்த சொர்ணத்தை, தூய்மையான தங்கத்தை உரசணும், கோடு போடணும். நிகசிய அப்படின்னு கோடு போடணும். பశ్చాத் அதுக்கு பிறகு வர்ணிகாம் நிகஷயேத். இதுல நியாயமா பశ్చాத் அந்நிய வர்ணிகாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் பశ్చాத் வர்ணிகாம் பశ్చాத் நிகஷயேத் அப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். மற்ற வர்ணிக்கங்களை அதற்கு பிறகு வரையணும், கோடு போடணும், அந்த உரைகள்ல உரசி வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். நான் நினைக்கிறேன் நம் பண்டிதமணி தமிழ் இதெல்லாம் சேர்த்து படிச்சுட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல, பொன்னை முதலில் உரைத்து பின்னர் ஆணி பொன்னை உரைத்தல் வேண்டும். இவங்க என்ன ஒரு சின்ன வித்தியாசம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி பண்றாங்க. பொன்னை அப்படின்னா தூய்மையான பொன், ஆணி பொன்னா நாம உரசி பார்க்க வேண்டிய, மதிப்பிட வேண்டிய, அசஸ் பண்ண வேண்டிய பொன், அது ஆணி பொன். அதை உரைக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல கூடுதல் விவரம் இனிமேல் வரப்போறத மனசுல வச்சுக்கிட்டு சொல்ல நோட்ஸ் கொடுக்குறாங்க. உரைக்கல்லில் உரைத்தல், அதாவது டச் ஸ்டோன்ல உரைக்கிறது. வெட்டி பார்த்தல், ஒரு தங்கம் இருக்குன்னா அதை வெட்டி அதனுடைய என்ன கிராஸ் செக்ஷன் பார்க்கிறது, வெட்டி பார்த்தல். நம்ம மர்ம நபர்கள், அமைதி மார்க்கத்துக்காரங்க என்னென்ன கிருத்திரம் எல்லாம் பண்ணுவாங்க.
உள்ளுக்குள்ள வேற எதையா வச்சுக்கிட்டு வெளியாடி தங்கத்தை பொதிஞ்சு வந்தா என்ன பண்ணுது? அதனால வெட்டியும் பார்த்துக்கணும். வெட்டி பார்த்தல், உருக்குதல், இது மூணாவது. இப்படி 3 விதமான டெஸ்டும் பண்ணணும் மர்ம நபர்களா இருந்தா. ஆகிய 3ம் பொன்னின் மாற்றை, அதாவது தரத்தை ஆராய்தற்குரிய உபாயங்களாகும். உரைக்கல்லில் அப்பொன்னை முதலில் உரைத்து அதன் கீழ் மாற்று அளவிடுதற்குரிய ஆணிப்பொன்னை உரைத்தல் வேண்டும் என்பது கருத்து. ஆணிப்பொன்ன மாற்று அறுதி செய்து அளவை பொருட்டு வைக்கப்பட்ட ஆணி வடிவமான பொன். அது ஆணி வடிவத்துல இருக்கும் போல இருக்கு, அதனால அதுக்கு ஆணி பொண்ணுங்கிற பேரு. எது நம்ம அசஸ் பண்ணணுமோ அது ஆணி வடிவத்துல இருக்கனால அதுக்கு ஆணி பொண்ணுங்கிற பேரை சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிறகு உள்ளதான் படிக்கும்போது தங்க பிசினஸ் எவ்வளவு பெரிய ஃப்ராடு பிசினஸா இருக்கக்கூடும், எவ்வளவு ஃப்ராடு பண்ண முடியுங்கிற மாதிரி வருது. பார்ப்போம். ஆங்கிலம். Having first made a streak with Swarna on a touchstone, then by the side of the streak, a streak with a piece of gold to be compared with it shall be made. இதுல இது கொஞ்சம் வித்தியாசமான அர்த்தம். ஒரிஜினலை ஒரு வரை வரைச்சிட்டு அதுக்கு பக்கத்துல எது அளந்து பார்க்கணுமோ அதை வரைக்கணும். அப்ப 2 கோடு தான் அதுல வரும் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். ஒருவேளை இந்த தனி பேனல்ல இந்த 17 வச்சுக்கிட்டு ஒரே கல்ல 2 கோடு மட்டும் போட்டுக்கிட்டு ஒப்பிட்டு பார்க்கணுமா என்னமோ. தமிழ் என்ன சொல்லுது? உரசி பார்க்கும் கல்லின் மீது பரிசீலிக்க வேண்டிய தங்கத்தை கோடாக கீறி அதன் பிறகு சுத்தமான தங்கத்தை கொண்டும் கீற வேண்டும். சுத்தமான தங்கத்துக்கு சமமான கோடு இருப்பதை நன்கு பரிசீலித்து தெரிந்து கொள்ள வேண்டும். டெக்னிக்கலா நம்முடைய அறிவு கேட்டதுல பார்த்தா ஏற்கனவே ஒரு பேனல் இருக்குன்னா இனிமேல் ஒரு கோடு மட்டும் போட்டுக்கிட்டு உரசி கம்பேர் பண்ணி பார்த்தாலே போதும். டச் ஸ்டோனை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாததுனால அதுக்கு மேல அதிக பிரசங்கித்தனமா நம்ம அபிப்பிராயம் சொல்லலாம்டா. 18 சம ராக லேகம். அனிம்ன உன்னதே தேசே. ஒருவேளை சேர்த்து சொன்னா அனிம்னோன்னத தேசே அப்படின்னு வரலாம். அனிம்னோன்னதே அத சௌரியத்துக்காண்டி பிரிச்சு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சமஸ்கிருதத்துல. நிகஷிதம் பரிமிருதிதம் பரிலீடம் நக அந்தராத் வா கைரிகேண அவச்சூர்ணிதம் உபாதிம் வித்யாத். நமக்கு இந்த அத்தியாயத்துக்கு தொடக்கத்திலேயா? ஆமா, முதல் இது 2வது இதுலயும் ஒண்ணு அக்ஷசாலாம் பத்தி வந்தது,
2 வந்து விஷிகா அப்படின்னு வந்தது. இந்த 2ல இப்போ 1 பத்தி தான் பேச்சு நடக்குது. அக்ஷசாலாம் நாணயம் செய்யக்கூடிய மின்ட் ஃபேக்டரி, அந்த டீட்டெயில் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அடுத்தது அந்த விஷிகா மத்தியே, அதாவது அந்த தெரு, அந்த தெருவில் வேறையும் நிறைய தொழிற்கூடங்கள் இருக்கலாம். அதை பத்தி அடுத்த சாப்டர்ல தான் வரப்போகுது. நம்ம இன்னும் அந்த 4 சுவரை தாண்டி போகல, தெருவுக்கு போகல. இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த தங்கத்தை உரைகள்ல பரிசீலிக்கிறதுல நிறைய சிக்கல்கள், நிறைய கவனிக்க வேண்டிய நுணுக்கங்கள், பெரிய பட்டியல் வந்து வரப்போகுது. அதுவே கொஞ்சம் பக்கம் வருது. அந்த உரைகள் எப்படி இருக்கணும், எங்க உள்ளதா இருக்கணும், எப்படி உரசணும், இப்படி எல்லாத்துலயும் கோல்மால் பண்ணலாம். பொதுவாக சொல்லுவாங்க, ஆசாரி வந்து உரசி பார்த்து கொஞ்சம் தங்கத்தை எடுத்துருவா அப்படின்னு. அந்த மாதிரி அப்புறம் என்ன சேதாரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சத்தை அடிச்சு மாத்திடுவான். இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தங்கம் விலை கூடுனது, அதனால ஒரு துணுக்கு கூட தப்பு நடந்துடக்கூடாதுங்கிறதுனால பக்கம் பக்கமா இந்த விஷயம் போகுது. இந்த சாப்டர் முழுக்கவே இதான் டாபிக். சமராக லேகம், அந்த சர்ஃபேஸ் பிளாட்டா இருக்கணும், சமமா இருக்கணும். இல்ல, அது அடுத்தது வருது. சமர அந்த வரைக்கிறது முதல்ல எப்படி தொடங்குறீங்களோ அதே பிரஷர்ல கடைசி வரைக்கும் வரைக்கணும். சம ராக லேகம்னா வரைக்கிறது, சமனா சமமான முறையில ஒரே மாதிரி வரைக்கணும். தொடக்கத்துல அழுத்தி வரைச்சிட்டு அப்புறம் நம்ம நைஸா வரைக்கிறது, தொடக்கத்துல நைஸா வரைச்சிட்டு அப்புறம் அழுத்தி வரைக்கிறது, அந்த மாதிரி வரக்கூடாது. அது ஒரு இது. அப்ப சமராக லேகம் கமா போட்டுக்கலாம். அடுத்தது அனிம்ன உன்னதே அப்படிங்கிறத அனிம்ன அ உன்னத அப்படி 2ஆ எடுத்துக்கணும். நிம்னா பள்ளம், உன்னதன்னா உயரம், அனிம்னா பள்ளம் இல்லாத, உன்னதேன்னா உயரமும் இல்லாத, பள்ளமோ உயரமோ இல்லாத. அதாவது அந்த சர்ஃபேஸ் வந்து மேடு பள்ளம் இல்லாம சமமா இருக்கணும் அந்த ஒரே கல்லுக்கு. நிகஷிதம் வரைக்கப்பட்டது. அடுத்தது பரிமிருதிதம், அடுத்தது கவனிக்க வேண்டிய பரிமிருதிதம், அதுல ஒரு கமா போட்டுக்கலாம். பரிலீடம், அதுல ஒரு கமா போட்டுக்கலாம். உபதி, நம்ம ஏற்கனவே உபதா அப்படிங்கிறவே ரொம்ப தொடக்கத்துல பார்த்திருக்கிறோம். அந்த மந்திரிகள் அல்லது ஒற்றர்கள், இந்த மாதிரி இதுல அந்த உப்பதாங்கிற வார்த்தை பல அர்த்தத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மால் பிராக்டிஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம். இதுக்கு சதி, வஞ்சனை, கள்ள ஒப்பு, வியாஜரேக நிர்மதி, இதெல்லாம் மலையாளத்துல ஃபால்ஸ் பிரிட்டன்ஸ், ட்ரையல் ஆர் டெஸ்ட் ஆஃப் ஆனஸ்டி ஆஃப் 4 kinds: loyalty, disinterestedness, continence and courage.
அப்புறம் இங்க இலக்கணத்துல உபதானா கடைசி எழுத்துக்கு முன்ன எழுத்து அப்படிங்கறத நம்ம அப்பவே பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஃப்ராடு, சர்க்கம்வென்ஷன், ஃபியர், டெரர், கிட்டத்தட்ட எல்லா அர்த்தமுமே சாணக்கியர் பயன்படுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். வேற வேற கான்டெக்ட்ல ஏற்கனவே எல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. இங்க வந்து உபதிம் வித்யா, ஃப்ராடுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நகாந்தராத்வா கைரிகேன அவச்சோர்ணிதம். என்ன சொல்லுவாங்க அதுக்கு இந்த காலத்துல? பேரு இப்ப எனக்கு டக்கு ஞாபகம் மாட்டேங்குது. பவுடர்ல மிக்ஸ் பண்ணி பூசிக்கிறாங்க, அது அப்படி பளபளக்கும், தங்க மாதிரி பளபளக்கும். ஒரு பொடி கலந்து பூசிக்கிறாங்க. சில பேருக்கு துணியில அந்த இத ஒட்டி விட்டுறாங்க, அது கிளிட்டர். அந்த மாதிரி கைரிக்கம்னா கிளிட்டர், கைரிக்கேன அவச்சூர்ணிதம்னா அந்த கிளிட்டர் பவுடர். அத நகாந்தராத் நகத்துக்குள்ள வச்சுக்கிட்டு கோடு போடுறேன் பேர் வழிட்டு நகத்துல இருந்து அதுல தூவி விட்டுறது. அது நல்ல ஜொலி ஜொலி போயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணக்கூடும், அதனால அது கவனமா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு பண்டிதமணி. பள்ளமேடு இல்லாத உரைக்கல்லில் ஒத்த வண்ணமும் கோடும் தோன்ற உரைத்தல் வேண்டும். அதாவது ஒரிஜினலை வரைக்கிறதுலயும் டெஸ்ட் பண்ண வேண்டியதை வரைக்கிறதுலயும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரிஜினலை லேசா வரைஞ்சுக்கிட்டு டூப்ளிகேட் நல்லா அழுத்தி வரைஞ்சிட்டா டூப்ளிகேட் ஒரிஜினல் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுல முறைப்படி உரைக்கிறதுனா இப்படித்தான் உரைக்கணும். அழுந்த உரைத்தல் சமராக லேகம் அனிம்ன உன்னதே தேசே நிகஷிதம், அது முதல்ல படிச்சோம். ரெண்டாவது பரிமிருதித்தம், இது வந்து இங்கிலீஷ்ல சரியா வரல, அதுக்கு அழுந்த உரைத்தல். பரிலீடம், லீடம்னா லிக், லிக் சம்ஸ்கிருதத்துல, லிக் இங்கிலீஷ்ல நக்கிறது தடவுறது மாதிரி. பரிமிருதம்னா அழுத்தி உரைக்கிறது, பரிலீடம்னா மெதத்தி லேசா உரைக்கிறது. உக்கிரிடையில் உள்ள அரிதார பொடி, தமிழ்ல அதுக்கு அரிதார பொடி, அரிதாரம் பூசுறதுங்கிறது தமிழ்ல சொல்லி கேட்டிருக்கேன். உகிர்னா நகம், நகத்துக்கு இடையில உள்ள அரிதார பொடியை தூவுதல் என்னும் இவை வஞ்சித்தலாம். அப்போ வாங்குறானா விக்கிறானாங்கிறத பொறுத்து அழுத்தி உரைக்கலாம், லேசா உரைக்கலாம், அல்லது நகத்துக்கு இடையில இந்த மேஜிக் பண்றது மாதிரி ஏமாத்துறது மாதிரி நகத்துக்கு இடையில அரிதார பொடியை வச்சு தூவிட்டு ஏமாத்தலாம். இப்படி எல்லாம் ஏமாத்தக்கூடும் அப்படிங்கிறது. அந்த பரிமிருதிதம் பரிலீடம் சரியா கன்வே ஆகல இங்கிலீஷ்ல நினைக்கிறேன். பார்ப்போம். Whenever a uniform streak made on the even surface of a touchstone can be wiped off or swept away, the wiped off, swept away அப்படிங்கிறத பரிமிருதம் பரிலீடம்ங்கிற அர்த்தத்தை கொண்டு வராங்களா இருக்கலாம், ஆனா அது அவ்வளவு தெளிவா இல்லை. Or when the streak is due to the sprinkling of any glittering powder by the nail on touchstone, then an attempt of deception can be inferred.
தமிழ் உரசும் கல்மேல் பள்ளமற்றதாக பரப்போடிருக்க வேண்டும். கோடு அழுத்தமாக இருந்தாலும் மிகவும் மேலோட்டமாக இருந்தாலும் நகங்களிலிருந்து தாதுப் பொடிகள் அந்தக் கீற்றின் மீது விழுந்தாலும் அது நல்ல தங்கம் அல்ல. திருப்பி படிங்க. உரசும் கல் மேடு பள்ளமற்றதாக சமபரப்போடு இருக்க வேண்டும். கோடு அழுத்தமாக இருந்தாலும் மிகவும் மேலோட்டமாக இருந்தாலும் நகங்களிலிருந்து தாதுப் பொடிகள் அந்த கீற்றின் மீது விழுந்தாலும் அது நல்ல தங்கம் அல்ல. கொஞ்சம் அது தமிழ் குழப்பற மாதிரி இருக்கு. எழுதின விதம் விஷயம் சரிதான். நகத்துல இருந்து போட்டோ, அழுந்த உரைச்சோ, லேசா உரைச்சோ, ஏமாற்றக்கூடும்ங்கிற மாதிரி வந்திருந்தா சரியா இருக்கும். சரி, ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சாமி, சந்தேகம் இல்லை. பிரார்த்தனை.